சட்ட ஒழுங்கு சரியில்லை. ஸ்டாலின் சார் கேட்டது யாரு? குட்டீஸ் நண்பா குட்டீஸ்ன்னு சொன்னீங்களே, அந்த குட்டீஸ் தான் 120 பேர் இன்னைக்கு பலிகடாக இருக்காங்க. போதைப் பொருள் கடத்தல எவங்க அந்த மாமா யாருன்னு உங்களால் சொல்ல முடியல இது வரைக்கும். மாமா யார்? அவன் ஜான் பிரிட்டோ யார்? போலீஸ் துறை உங்கள்கிட்ட தானே இருக்குது. உங்களுக்கு என்ன ப்ராக்சியா 2 பேரும்? அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது சொல்கிறதுக்கு? இப்போ உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்றதை காமிக்கிறாங்களா வெளியே? எங்கள் முதலமைச்சர் பேசாமல் நடந்து அவருக்கு ஒன்றும் தெரியாது, நாங்கள் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறாங்களா மக்களுக்கு? என் மேலே வழக்கு, அடுத்து ஊடகவியலாளர்கள் மேலே வழக்கு, அரெஸ்ட்டு, கைது. இப்போ இன்னைக்கு செந்தில் பாலாஜி மேலே வழக்கு. அரைவல் வந்த உடனே போலீஸ் ராயல் சல்யூட் கொடுத்து நேஷனல் ஆனந்தம் பாடுறாங்க. உள்ளுக்கு வந்த பிறகு நிகழ்ச்சி தொடங்கும் போது நேஷனல் ஆனந்தம் பாடணும்னு எந்த ரூலும் கிடையாது, எந்த சட்டமும் கிடையாது. அப்போ நீங்கள் யாருக்கு அடிபணிச்சு போகிறீங்க? ஆளுநருக்கு அடிபணிஞ்சு போயிருக்கீங்க. நீங்கள் கோயில் பணத்தை கோயிலுக்கு பயன்படுத்த போகிறோம். கோயில் பணத்தை கோயிலுக்கு மட்டும் பயன்படுத்துறது தான் சமூக நீதியா? சொல்லுங்க. அது பிஜேபியினுடைய இந்துத்துவ நீதி. சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திப்பவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம் பாலாஜி. இன்றைய காலையிலிருந்து ஒரு பரபரப்பான செய்தி. செந்தில் பாலாஜி அவருடைய எம்ஆர்சி நகர் வீட்டுக்கு தமிழ்நாடு காவல்துறையினர் விசாரணைக்காக போயிருந்ததாகவும், அங்கே செந்தில் பாலாஜி இல்லை, செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் அவரை தேடி வந்ததாகவும் காவல்துறை வட்டாரங்களில் சில செய்திகள் கசியவிடப்படுது. குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, கரூர் சம்பவம், குறிப்பாக கரூரில் மே மாதம் 2023 அந்த சமயத்தில் செந்தில் பாலாஜியை விசாரிக்க ஐடி அதிகாரிகள் வந்ததாகவும், அந்த சமயத்தில் ஐடி அதிகாரிகளை திமுகவினர் தாக்கியதாக கூறப்படுகிறது. அங்கே காருக்கு நடையெல்லாம் உடைக்கப்பட்ட அந்த சம்பவங்கள்லாம் நம்ம செய்திகளில் பார்த்துருக்கோம். இப்போ அதன் மீது தொடர்ச்சியாக வழக்கு பதிவு செய்து செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் அசோக் அவரை விசாரிக்கிறதுக்கு தமிழ்நாடு காவல்துறையினர் வந்ததாக சொல்லப்படுது. நம்ம எப்படி பார்க்கலாம்? ஆட்சி மாற்றம் நடந்த பிறகு பரபரப்பான சம்பவங்கள் நடக்குது. இது சட்ட ரீதியான நடவடிக்கையை நம்ம பார்க்கலாமா, இல்லை அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையை நம்ம பார்க்கிறதா? நீங்கள் எப்படி இதை புரிஞ்சுக்கிறீங்க? அதாவது சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றங்கள் எங்கெங்கும் நடக்கிறது, போதைப்பொருள் பழக்கம் எல்லா இடத்திலும் இருக்கிறது. இதற்கெல்லாம் பதில் சொல்லுவீங்களா சிஎம் சார் என்று கேட்டு தான் ஸ்டாலின் சாரை பதில் கேட்டு தான் அரசியலுக்கு வந்தார் திரு விஜய் அவர்கள். இன்றைக்கு அவர் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து, அவர் தான் இன்னைக்கு காவல்துறைக்கு அதிகாரி, அமைச்சர், உள்துறைக்கு அமைச்சர் அவர் தான். அவரது தலைமையிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தாவேக அரசு கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றங்கள் இன்றைக்கு ரெக்கார்ட் ஆகிருக்கு தமிழ்நாட்டில். சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. 120 கேஸுக்கு மேலே பாஸ்கோ கேஸ் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. இதில் பாதி பேர் தாவேக கட்சியை சேர்ந்தவர்கள். இந்த குறுகிய காலகட்டத்துக்குள்ள அப்போ சட்ட ஒழுங்கை காப்பாற்ற பொறுப்பேற்று பெண்களுக்கும் எதிரான குழந்தைகளுக்கும் எதிரான குற்றங்கள் நான் ஆட்சி பொறுப்பேற்ற அடுத்த வினாடி ஒட்டுமொத்தமாக ஒழிக்கப்படும் சொன்னது யாரு? தாவேகாவினுடைய தலைவர் திரு விஜய். இன்னைக்கே அவர் முதலமைச்சர். எங்கே ஒழிச்சிங்க? அப்போ சட்ட ஒழுங்கை ஒழிப்பதற்கு சிங்கப்பெண் படை உருவாக்குறேன்னு அதுக்கு ஒரு பெரிய விழா எடுத்து, சிங்கத்துக்கு பல்லு இல்லாத சிங்கம், நெகமில்லாத சிங்கத்தை உருவாக்கி அவங்களால எஃப்ஐஆர் போட முடியாது, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண முடியாது, லத்தி கிடையாது, ஒரு எக்யூப்மெண்ட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டுட்டு அவங்க பைக்கில் போவாங்க, இல்லை பிங்க் பெட்ரோலில் விழிப்புணர்வு நடத்திக்கிட்டு இருக்கோம். நிறைய கல்லூரிகளுக்கு இப்போ ராஜ்மோகன் கூட நேற்று சட்டப்பேரவையில் விளக்கம் கொடுத்தாரு. விழிப்புணர்வு நடத்துறதுக்கு நீங்கள் என்ன என்ஜிஓ நடத்துறீங்களா? ஆட்சி நடத்துறீங்க சார். நீங்கள் என்ஜிஓ நடத்தலை, ஆட்சி நடத்துறீங்க. இல்லை, எப்படி குற்ற சம்பவங்கள் நிகழாமல் இருக்கணும், எப்படி அதை பாதுகாக்கணுன்ற விழிப்புணர்வு கொடுக்க. ஏன் அதை தானே ஸ்டாலின் சார் செஞ்சார். அப்போ மட்டும் ஸ்டாலின் சாரை குற்றச்சாட்டு சொன்னீங்க. மக்களுக்கு தனி மனித ஒழுக்கம் வேணுன்னீங்க. தனி மனித ஒழுக்கத்தை யாரெல்லாம் போதிக்கிறதுன்னு ஒரு விவஸ்தையே கிடையாதா? தனி மனித ஒழுக்கத்தை போதிக்கிறதுக்கு விவஸ்தையே கிடையாதா இந்த தமிழ்நாட்டில்? யார் போதிக்கிறதுக்கு தகுதி வேணாமா தனி மனித ஒழுக்கத்தை போதிக்கிறதுக்கு?
நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் தனி மனித ஒழுக்க வேணும். ஸ்டாலின் சார் ஆட்சியில் இருந்தால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, ஸ்டாலின் தான் காரணம். என்னங்க இது நியாயம் இது? உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? என்ன அர்த்தம்? இப்போ அப்போ இன்னைக்கு ஒரு நீங்கள் செய்தி, இன்னைக்கு வந்து பவானி, ஈரோடு மாவட்டத்தில் ஒரு 78 வயது மூதாட்டிய 2 நபர்கள் செக்ஷுவல் அசால்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கும் விஜய் தான் பொறுப்பேற்குன்னு நம்ம சொல்ல முடியுமா? ஆமாம், தனி அப்புறம் மனித நபர்கள் செய்யக்கூடிய குற்றங்களுக்கு எப்படி பொறுப்பேற்க முடியும்? எப்படி நீ விஜய் வந்து ஸ்டாலின் தான் பொறுப்பேற்கணும்னு சொன்னாரோ, அப்போ இப்போ நீ விஜய் தானே பொறுப்பேற்கணும்? தனிம குற்றங்கள் நடப்பது சகஜம் ஒரு கவர்மெண்ட்டில். எல்லா கவர்மெண்ட்லையும் குற்றங்கள் தடுப்பதற்கு தான் போலீஸ் நிலையம் இருக்குது, நீதிமன்றங்கள் இருக்குது, தண்டனை கொடுப்பதற்கு நீதிமன்றங்கள் இருக்குது. குற்றங்கள் நடந்தால் அதை குற்றத்தை கண்டுபிடிச்சு குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தருவதற்கு போலீஸ் இருக்குது. குற்றமே நடக்காது, நான் வந்தால் அடுத்த குற்றமே நடக்காதுன்னு சொன்னது யார்? வாய்களே கத்துனது யார்? ஆவேசம் பிடிச்சு கத்துனது யார்? யார்? தாவேகா தலைவர் விஜய் தானே. தன்னந்தனியும் ஆளாக கத்துனது யார்? அவர் தானே. அப்போ நீ முதலமைச்சர் ஆன பிறகு நீ அதை சரி பண்ணியிருக்கணுமா இல்லையா? அப்போ யுவர் ரெஸ்பான்சிபிள் தானே. இல்லை, அதுக்கான ப்ராசஸில் இருக்கும். ஆனால் இந்த விஷயத்தில் சட்ட ஒழுங்கு விவகாரத்தில், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் விவகாரத்தில் வந்து இந்த சிங்கப்பெண் படை வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸில் இருக்குது. அடுத்து ஃபஸ்ட்டு செகண்ட் ஃபேஸ் இருக்கும், தேர்ட் ஃபேஸ் இருக்கும். ஒரு முன்மாதிரி மாநிலமாக உருவாக்குவோம். ஏன்னா லத்தி கொடுக்க கூட உங்களுக்கு வைக்கலையா? ஒரு லத்தி கொடுக்க வைக்கல உங்களுக்கு, ஒரு துப்பாக்கி கொடுக்க வைக்கல. அப்புறம் என்ன சிங்கப்பெண் படம்? சிங்கப்பெண் படம் வந்துச்சுன்னா தப்பு பண்ணால் சுட்டுருவாங்க, காலு கீழே. பயம் கிரியேட் பண்ண முடிஞ்சா உங்களால்? முடிஞ்சா? சட்டத்தை ஏற்ற முடிஞ்சா? அதுக்கு லத்தி வச்சு அடி பின்னிடுவாங்க. சட்டத்தை ஏற்ற முடிஞ்சா? லத்தி கிடையாது, துப்பாக்கி கிடையாது, எஃப்ஐஆர் போட முடியாது, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் எதுக்கு சிங்கப்பெண் படம்? எதுக்கு? யாரை ஏமாத்துறீங்க நீங்கள்? உங்களை நம்பி வாக்களித்த பெண்களுக்கும் குழந்தைகளையும் ஏமாத்துறீங்களா? குட்டீஸ் நண்பாஸ் குட்டீஸ்ன்னு சொன்னீங்களே, அந்த குட்டீஸை ஏமாத்துறீங்களா? அந்த குட்டீஸ் தான் 120 பேர் இன்னைக்கு பலிகடாக இருக்காங்க. உங்களை நம்பி உங்களுக்கு ஓட்டு போட சொன்ன குட்டீஸ் 120 பேர். யார் பதில் சொல்றது? சட்ட ஒழுங்கை பார்க்குற லட்சணமா அது? இதான் நீங்கள் சட்ட ஒழுங்கை காப்பாற்றுற லட்சணமா? அதை விட்டுவிட்டு என் மேலே வழக்கு, அடுத்து ஊடகவியலாளர்கள் மேலே வழக்கு, அரெஸ்ட்டு, கைது, இப்போ இன்னைக்கு செந்தில் பாலாஜி மேலே வழக்கு. அப்போ நீங்கள் எதை என்ன பண்ணுறீங்க? சட்ட ஒழுங்கை விட்டுட்டீங்க. சிங்கப்பெண் படை, பல்லில்லா சிங்கப்பெண் படை உருவாக்கியிருக்கீங்க. போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவுன்னு ஒன்று ஆரம்பித்து நான் போதைப் பொருளை ஒழிச்சிருவேன். நீங்கள் இடி வந்து ஒருத்தனை பிடிச்சிருக்கு. ஜான் பிரிட்டா வந்து ஆதவர்ஜுனா மாமா வந்து அப்பியர் ஆகி, நான் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் வந்து மணி லாண்ட்ரிங்கில் தான் எனக்கு வழக்கு கேரளாவில்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர். இன்னொரு குரூப்பு சொல்லுது, இன்னொரு ஊடகவியலாளர்கள் சொல்கிறாங்க ஜான் பிரிட்டா வந்து விஜயோட மாமான்னு. யார் சார் அந்த மாமா? அந்த மாமா யார்? நீங்கள் குழந்தைகளுக்கு மாமா தானே. அந்த குழந்தைகளுக்கு மாமா யார் மாமான்னு கண்டுபிடிக்க வேணாமா? ஜான் பிரிட்டா விவகாரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினே தவறா போய் பரப்பினார்னு இப்போ சரி, தவறா அனுப்பியிருக்காரு. சரி, அவர் தவறா போய் பரப்பினாரு. உண்மையானவனை கண்டுபிடிக்க பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட இருக்கு சார்? ஸ்டாலின்கிட்ட இருக்கா? அண்ணாமலைகிட்ட இருக்கா? சீமான்கிட்ட இருக்கா? எடப்பாடிகிட்ட இருக்கா? யார்கிட்ட இருக்கு? அந்த ஜான் பிரிட்டா யார் சார்? அந்த மாமா யார் சார்? சொல்லுங்க சார். யார் கண்டுபிடி சொல்கிறது? சரி, நீங்கள் தவறான தகவலை சொல்லிட்டாருன்னு ஆதவர்ஜுனா கேஸ் போடுறாரு. சரி, கேஸு இன்னைக்கு நிழல் முதல்வராக செயல்படுற ஆதவர்ஜுனா காவல்துறைக்கு உத்தரவு போட வேண்டியதானே? எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு உத்தரவு போடுறாருல ஆதவர்ஜுனா? கேஸ் போடுறதுக்கு உத்தரவு போடுறாருல? அந்த ஜான் பிரிட்டாவை கண்டுபிடிக்கிறதுக்கு உத்தரவு போட்டாரா? இது வரைக்கும் முதலமைச்சர் உத்தரவு போட்டாரா? அந்த மாமா யார்? உங்கள் மாமா இல்லை, அவர் மாமா இல்லை, 2 பேருடைய மாமா இல்லை. சரி, பொதுமக்களுக்கு தெரியணுமா இல்லையா அந்த மாமா யாருன்னு? அது அண்டை நாட்டோட தொடர்புடைய வழக்குன்றனால அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட இருக்கலாம் இல்லையா? சென்ட்ரல் கவர்மெண்ட் யார்? அப்போ சொல்லுங்க. தமிழ்நாட்டில் தானே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. யார் தமிழ்நாடு? இடி வந்து இடி என்ன போலீஸாக வச்சுருக்கான்? இடி தமிழ்நாடு போலீஸை வச்சு தானே அரெஸ்ட் பண்ணியிருக்கு. கோஸ்டல் கார்டை வச்சு தானே அரெஸ்ட் பண்ணியிருக்கு. யாரை வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்கு? அப்போ அந்த ஜான் பிரிட்டா யார்? சொல்லுங்கள் சார். யார் பொறுப்பு? ஸ்டாலின் சொல்லணுமா?
இன்னும் திமுக ஆட்சி நடக்குது? சொல்லுங்க. யார் சொல்லணும்? நீங்க தானே சொல்லணும். சட்ட ஒழுங்கு சரியில்லை. ஸ்டாலின் சார் கேட்டது யாரு? நீங்க தானே. 227 பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றச்சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுல 120 உங்க குட்டீஸுக்கு எதிராக நடந்திருக்கு, குழந்தைகளுக்கு எதிராக நடந்திருக்கு, உங்களுக்கு ஓட்டு போட சொன்ன குழந்தைகளுக்கு எதிராக நடந்திருக்கு. பதில் யார் சார் சொல்லுவா? சட்டசபையில் பேசுவீங்களா? நேற்று சிவசங்கரும் ஆஸ்டினும் கேட்டாங்களே, பதில் சொன்னீங்களா சட்டசபையில்? நீங்கள் தானே பொறுப்பு முதலமைச்சர் தானே போலீஸ் இலாக்காவுக்கு பொறுப்பு. அதை விட்டுவிட்டு எல்லா காவல்துறையும் சொல்லி எல்லாரும் மேலேயும் ஊடகத்தில் பேசுகிறவன், உங்கள் கட்சியை கொஸ்டின் பண்ணுறவன் எல்லார் மேலேயும் கேஸை போட்டு அலைய விடுறீங்களே. எல்லா நேரங்களையும் முதலமைச்சர் பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் தேவைப்படும் நேரத்தில் பேசுவார். செயல்படுங்க. நாங்கள் அதை செயல் தானே பட சொல்கிறோம். ஏன் செயல்பட மாட்டீங்க? போலீஸ் துறை உங்கள் துறை தானேங்க. போலீஸ் துறை உங்கள் துறையா இல்லையா? உங்களுக்கு கீழே இருக்கா? ஆதவர்ஜனாட்ட கீழே இருக்கா? இல்லை ராஜ்மோகன்ட்ட இருக்கா? ராஜ்மோகனும் ஆதவர்ஜனா ஏன் பதில் சொல்கிறாங்க? போலீஸ் துறை உங்கள்கிட்ட தானே இருக்குது. உங்களுக்கு என்ன ப்ராக்சியா 2 பேரும்? அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு சொல்கிறதுக்கு? இப்போ உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்றதை காமிக்கிறாங்களா வெளியே? எங்கள் முதலமைச்சர் பேசாமல் நடந்து அவருக்கு ஒன்றும் தெரியாது, நாங்கள் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறாங்களா மக்களுக்கு? ராஜ்மோகனும் ஆதவர்ஜனாவும். அப்போ முதலமைச்சரை கேவலப்படுத்துகிறாங்களா அவங்க 2 பேரும்? இல்லை, அவர் வாயை திறந்து 5 நிமிஷம் பேசுனதுக்கு குளத்தூரில் என்னாச்சுன்னு பார்த்தீங்களான்னு கேட்டாங்க. என்னாச்சு? என்னத்தை பேசிட்டீங்க? குளத்தூரில் தோற்கடிக்கப்பட்டிருக்காருல ஸ்டாலின். குளத்தூரில் தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. மம்தா பானர்ஜி தோத்தக்கு நீங்கள் தான் காரணமா? பினராயி விஜயன் தோத்தக்கு நீங்கள் தான் காரணமா? சொல்லுங்க. உங்க இதில் 234 தொகுதியில் கிட்டத்தட்ட 130 பேர் தோத்தாங்களா? அதுக்கெல்லாம் யார் காரணம்? 234 தொகுதியில் போட்டீங்கல்ல நீங்கள், 130 தொகுதியில் தோத்து பண்ணீங்களா உங்கள் வேட்பாளர்? அதுக்கு யார் காரணம்? யார் சார் காரணம்? சொல்லுங்க, பதில் பேசுங்க சார். நீங்கள் சட்டமன்றத்தில் ஏன் பேசாம தான் இருக்கீங்க? உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதா? அப்போ உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்றத உங்கள் ஆதவர்ஜனாவும் ராஜ்மோகனும் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்களா உங்கள? அப்போ சீஃப் மினிஸ்டரை ஒன்றும் தெரியாத மடந்தைன்னு சொல்கிறாங்களா? அவரால் பேச முடியாதுன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து உங்களுக்கு வக்காலத்தை வாங்கி பேசுகிறாங்களா அவங்க 2 பேரும்? சொல்லுங்கள். யாருக்கு? எதுக்கு ஒளிபரப்பு நிறுத்துனீங்க? கேள்வி பதில் நேரத்தில் ஏன் ஒளிபரப்பு நிறுத்துனீங்க? ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் ஒளிபரப்பு நிறுத்துனீங்க? இன்னைக்கு கடந்த திமுக ஆட்சிகள்ல ஆளுங்கட்சி பேசுறது மட்டும்தான் லைவ்ல வரும், எதிர்கட்சிகள் பேசுறது லைவ்ல வராது. அதே நடைமுறை அதை மாற்றம், அது சரியில்லை, அதை மாற்றம் தானே உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள். அப்ப நீங்க ஏன் நிறுத்துறீங்க? ஓப்பனை காமிங்க சட்டமன்றத்தில் யார் பேசுறாங்கன்னு. இன்னைக்கு அமைச்சர் சொல்றாரு ராஜ்மோகன். இனிமேல் பாப்போம், அது வருதான்னு பாப்போம். ராஜ்மோகன் சொன்னதெல்லாம் நடந்துருச்சா? ராஜ்மோகன் தான் சொன்னார், தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடுவோம், நாங்கள் தமிழ்நாட்டு மரபை காப்பாற்றுவோம்னாரு. காப்பாற்றிட்டாரா சட்டமன்றத்தில்? தமிழ்நாட்டு மரபை காப்பாற்றணும் என்ன பண்ணியிருக்கணும்? தமிழ் தாய் வாழ்த்து பாடியிருக்கணும். கடைசியில் தான் நேஷனல் அந்தம் பாடியிருக்கணும். தமிழ் தாய் வாழ்த்து பாடி நேஷனல் அந்தம் பாடி, அதுக்கப்புறம் நேஷனல் அந்தம் பாடி மத்திய அரசுடைய ஆளுநர் அர்லேக்கருடைய ஆணைக்கு இணங்க அடிபணிந்து போனது யார்? தாவேக அரசு தானே. இல்ல, அந்த 2 முறை நேஷனல் ஆந்தம் பாடுறதுனால என்ன குறைஞ்சு போச்சுன்னு கேக்குறாங்கல்ல. என்ன குறைஞ்சு போகணும்? அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. என்ன தப்பு இல்லை? தப்புல பாடிட்டே இருங்க. அப்ப பாடிட்டே இருங்க. எந்திரிச்சா நேஷனல் ஆந்தம் பாடுங்க, உட்காந்தா நேஷனல் ஆந்தம் பாடுங்க. வெக்கமா இல்லையா? அது எப்படி போடுறது, எப்படி பேசுறது, பாடுறது? ஒரு நேஷனல் ஆந்தத்துக்கு ஒரு மதிப்பு வேணாமா? எப்போ பாடுற விவசாய வேணாமா? கண்ட நேரமாக நேஷனல் ஆந்தம் பாடுவாங்க. 3 முறை பாடியிருக்காங்க. புரோட்டோகால்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பிரசிடென்ட் அண்ட் கவர்னர் ஆன் அரைவல் நேஷனல் ஆந்தம் should be sing. ஆன் டிபார்ச்சர் நேஷனல் ஆந்தம் பாடணும். அரைவல் வந்த உடனே போலீஸ் ராயல் சல்யூட் கொடுத்து நேஷனல் ஆந்தம் பாடுறாங்க. உள்ளுக்கு வந்த பிறகு நிகழ்ச்சி தொடங்கும் போது நேஷனல் ஆந்தம் பாடணும்னு எந்த ரூலும் கிடையாது, எந்த சட்டமும் கிடையாது. அப்போ நீங்கள் யாருக்கு அடிபணிச்சு போகிறீங்க? ஆளுநருக்கு அடிபணிஞ்சு போயிருக்கீங்க நீங்க. ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதா இருக்குல்ல. இப்போ பெரியார் அண்ணாவை குறித்து ஒரு RSS வழி வந்த ஒரு ஆளுநர் அவரு பேச வச்சிருக்கிறோம். அவர் என்ன ஃபுல் ஸ்டாப் தான் பேசுவாரு, கமாவும் தான் சொல்லுவாரு. அதுக்காக கமாவை பேசிட்டாரு, ஃபுல் ஸ்டாப்பை பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி பாராட்டுறதா? நம்ம ஃபுல் ஸ்டாப்பு கமா கூட சேஞ்ச் பண்ற அதிகாரம் ஆளுநருக்கு கிடையாது.
என்ன கொடுக்குறோ அதை படிக்கணும். இல்ல அது பேச வச்சிருக்காங்கல்ல. என்ன பேச வச்சிருக்காங்க? காம்ப்ரமைஸ் பண்ணி பேச என்ன வச்சிருக்காங்க. பேச வச்சிருக்காங்க? அப்போ இவ்வளோ நாளாக இருந்த ஆளுநர் பேசாமல் இருந்தாங்க. அண்ணாவையும் பெரியாரையும் பேசுறது அவ்வளோ உலகமாக குற்றமா? என்னங்க அது? திமுகவினுடைய கவர்னர் உரையில் 60% காப்பி அடித்து நீங்கள் வச்சுருக்கீங்க. உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க அதிகாரிகள். இதில் என்ன பெரிய பெரிய ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் இருக்குது? சொல்லுங்கள் பாப்போம். என்னத்தை பாராட்டுறது உங்களை? நான் ஏதாவது பாராட்டுறதுக்கு வழி கிடைக்குமான்னு பார்க்குறேன். ஒன்றும் கிடைக்க மாட்டேது. இல்லை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். மாநில சுயாட்சி விட்டு கொடுக்க மாட்டோம். 69% இடஒதுக்கீடு விட்டு கொடுக்க மாட்டோம். இருமொழி கொள்கை விட்டு கொடுக்க மாட்டோம். 69% இடஒதுக்கீடு யார் விட்டு கொடுத்தா? ஆல்ரெடி அது ஜெயலலிதா கெசட்டில் ஏற்றிட்டாங்க. இன்னும் நீங்கள் வந்து விட்டு கொடுக்குறது? நீ என்னத்தை விட்டு கொடுக்க போகிறீங்க? அதில் உறுதியாக இருப்போம். என்னதை உறுதியாக இருந்தீங்க? சரி, உறுதியாக இருக்கீங்க. மும்மொழி கொள்கையில் இருமொழி கொள்கையில் உறுதியாக இருக்கீங்க. ஆளுநர் சொல்லிருக்காரு. அப்புறம் எதுக்கு 1000 சிபிஎஸ்சி பள்ளியை திறந்து விட்டீங்க? 1000 சிபிஎஸ்சி பள்ளி உள்ளே வந்துச்சுன்னா என்ன வரும்? மும்மொழி கொள்கை வரும், சமஸ்கிருதம் உள்ளே வரும், நேஷனல் எஜுகேஷன் பாலிசி உள்ளே வரும். ஆளுநர் உரையில் மும்மொழி கொள்கையை விட மாட்டீங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கு அகைன்ஸ்டாக இருப்பீங்க, சமஸ்கிருதத்துக்கு அகைன்ஸ்டாக இருப்பீங்க, சொல்லுவீங்க. ஆனால் ராஜ்மோகன்கிட்ட சொல்லி பின்பக்க வாசல் வழியாக சிபிஎஸ்சி கல்லூரி 1000 பள்ளிகளுக்கு அப்ரூவல் கொடுத்துருவீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற 13,000 மெட்ரிகுலேஷன் பள்ளி ஃபுல்லாக சிபிஎஸ்சி பள்ளியாக மாறிடும் நீ அடுத்து ஒரு வருஷத்தில். அப்போ நீங்கள் மறைமுகமாக மத்திய அரசினுடைய மும்மொழி கொள்கையை திணிப்பதற்கு இடம் கொடுத்துருக்கீங்க. சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு என்ஓசி கொடுத்தத லஞ்சம் வாங்காமல் பணம் கொடுத்துருக்காங்க. சரி, லஞ்சத்தை நிறுத்தினேன்னு சொல்லுங்கள், ப்ராசஸை கடுமையாக்குங்க. உங்களை யார் 1000 பள்ளிகளுக்கு என்ஓசி கொடுக்க சொன்னது? எதுக்கு திமுக அரசு அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தது? சரி, ஊழல் பண்ணாங்க, ரைட்டு, ஓகே, ஒத்துக்குவோம். 30 லட்சம் வாங்குறாங்க. ஒவ்வொரு கல்லூரி ஒரு பள்ளிக்கு என்ஓசி கொடுக்குறது 30 லட்சம் வாங்குறாங்க. அது லஞ்ச பணமாக போகுது. ரைட்டு, அந்த லஞ்சத்தை நிறுத்திட்டோம். ஆனால் என்ஓசி ஸ்ட்ரிக்டாக இருக்கும். எதுக்கு நீ சிபிஎஸ்சியாக மாத்திர? கேள்வி கேட்டிங்களா? வந்தவனுக்கெல்லாம் சிபிஎஸ்சி கொடுத்துருவேன், கொடுத்துட்டு மும்மொழி கொள்கையை உள்ளே திரிச்சிருவேன், சமஸ்கிருதத்தை உள்ளே கொண்டாந்துருவேன், நேஷனல் எஜுகேஷன் பாலிசி உள்ளே கொண்டாந்துருவேன். அப்புறம் என்ன நீ பிஜேபிக்கு அகைன்ஸ்டாக ஒர்க் பண்ணுற? விசிகா தூங்குதா? கம்யூனிஸ்ட் தூங்குதா? ஐஎம்எல் தூங்குதா? என்ன பண்ணுறீங்க? காங்கிரஸ் அது அடிமை கட்சி தூங்கிட்டு இருக்கு. மற்ற கட்சியெலாம் என்ன பண்ணுறீங்க? கொண்டாந்தாச்சு 1000 பள்ளிகளுக்கு மும்மொழி கொள்கை வந்துருச்சு. சிபிஎஸ்சி மூலமாக நேஷனல் எஜுகேஷன் பாலிசி உள்ளே வந்தாச்சு. பிஎம் கேர் உள்ளே வந்துடும். என்ன பண்ணுவீங்க? ஆமாம், பிஎம் ஸ்ரீ. அடுத்து என்னது? நேற்று கவர்னர் உரையில் இது வரைக்கும் இந்து சமய அறநிலைத்துறை இல்லை வரக்கூடிய வருமானத்தை வச்சு பள்ளி கட்டினாங்க, கல்லூரி கட்டினாங்க, விடுதிகள் கட்டினாங்க, பக்தர்களுக்கு ஃபெசிலிட்டியை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அழகர் கோயிலில் போய் பாருங்கள், திருச்செந்தூரில் போய் பாருங்கள், ஒவ்வொரு வழிபாட்டு ஸ்தலத்துலையும் பாருங்கள். கும்பாபிஷேகம் பண்ணாங்க, நிலத்தை மீட்டெடுத்தாங்க. 7,000 ஏக்கர் நிலத்தை, 7,000 கோடி பெருமானம் உள்ள நிலத்தை மீட்டு எடுத்திருக்காங்க. அதில் வந்த வருமானத்தை வச்சு மக்களுக்கும் மாணவர்களுக்கும் பள்ளி கல்லூரிகள் மருத்துவமனைகளை கட்டினாங்க. இன்றைக்கி அதெல்லாம் நிறுத்திட்டு கோயில் வருமானத்தை பிஜேபி என்ன சொல்லுச்சு? பிஜேபி, இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுச்சு? கோயில் வருமானத்தை கோயிலுக்கு தான் செலவழிக்க வேண்டும் சொன்னது யார்? பிஜேபி. அதன் குரலாக ஒழிச்சது யார்? எடப்பாடி. இன்றைக்கி அதை செயல்படுத்துறது யார்? விஜய். முடிஞ்சா? அப்போ பிஜேபி ஆட்சி தான். கோயில் பணத்தை கோயிலுக்கு பயன்படுத்த போகிறோம். கோயில் பணத்தை கோயிலுக்கு மட்டும் பயன்படுத்துறது தான் சமூக நீதியா? சொல்லுங்க. அது பிஜேபியினுடைய இந்துத்துவ நீதி. புரியுதா? அதை செயல்படுத்துறது யாரு? விஜய். அப்போ இது பிஜேபி அரசா விஜய் அரசா? யார் அரசு? யார் அரசு சார்? சொல்லுங்க. இது ஒன்றா? சரி, அரசாங்கத்துக்கிட்ட பணம் இல்லையா பள்ளி கல்லூரிகள் கட்டுறதுக்கு? ஏன் இந்து அறநிலையத்துறையிலேருந்து எடுக்கணும்? ஏன் அதை எடுத்து கொண்டு கொடுத்துறீங்களா? அதை கொண்டு மொத்தமாக கொடுத்துருங்க. உங்களுக்கு எதுக்கு இந்து சமய அறநிலையத்துறை? சொல்லுங்க. அவங்க கையில் கொடுத்துருங்க. 17 கோயிலை கேட்குறாங்க. நீ அடுத்து என்ன கேட்பாங்க? 17 கோயிலை எங்கள்கிட்ட கொடுங்கன்னு. எல்லாத்தையும் வந்து அரங்காவலர் குழுவெல்லாம் நீக்கிட்டு தனிப்பட்ட இந்து முன்னணிக்கு கொடுத்துருங்க. அதை கொடுக்க போகிறாங்க பாருங்கள், கொடுத்துருவாங்க. என்ன பண்ணுவீங்க? மக்களுக்கு அதை பற்றி என்ன கவலை இருக்குது? கொடுத்துட்டு போங்க. முடிஞ்சா 2
மூணாவது என்ன? டாஸ்மாக்கு. பாட்டிலுக்கு 10 ரூபா சொன்னீங்க. இப்போ 10 ரூபாய்க்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அமைச்சர் வந்து. பாட்டிலுக்கு 10 ரூபா செந்தில் பாலாஜிக்கு போகுதுன்னு சொல்லி பாட்டு பாடினது யாரு? பாட்டு பாடி 41 பேரை கொன்னது யாரு? விஜய் தானே. கொல்வதற்கு சாவதற்கு காரணமாக இருந்தவர் யார்? விஜய் தானே. விஜய் தானே சார். விசாரணையில் இருக்காது. விசாரணையில் இருக்கு. காரணமாக இருந்தது நீங்கள் தானே. பழைய தூக்கி யார் மேலே போட்டீங்க? திமுக மேலேயும் செந்தில் பாலாஜி மேலேயும் போட்டீங்க. இன்றைக்கி அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய்க்கு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்காரு உங்கள் அமைச்சரும் நீங்களும். இன்றைக்கி 20 ரூபா 30 ரூபா ஆச்சுன்னா பாட்டிலுக்கு. என்ன என்ன புது ஆட்சியை கொடுத்துட்டீங்க? இல்லை, இப்போதான் ரிஃபார்ம் ஆரம்பிச்சிருக்கோம். என்ன சார் கொடுத்தீங்க? வந்தவுடனே அதை ஒழிக்க முடியல உங்களால்? 10 ரூபாய் ஒழிக்க முடியலையா? 10 ரூபாய் கூட ஒழிக்க முடியாத முதலமைச்சரா? பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூட ஒழிக்க முடியாத அளவுக்கு முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லைன்னு நீங்கள் என்ன முதலமைச்சர்? அந்த காலகட்டத்தில் அது அமைச்சர் வாங்குறதா கருதுனாங்க. இப்போ பார்த்தா தெரியுது ஊழியர்கள் வாங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அன்னைக்கு சொன்னது நீ பொய்ன்னு ஆகி போச்சா? அன்னைக்கு நீ பொய் சொல்லி தானே ஆட்சிக்கு வந்திருக்கேன்னு அர்த்தம். பொய்ன்னு ஆகி போச்சா இல்லையா? அப்போ இப்போ இந்த 10 ரூபா உங்கள்கிட்ட வருதுன்னு தானே அர்த்தம். அன்னைக்கு செந்தில் பாலாஜிக்கு போச்சு, ஸ்டாலின் டாக்ஸுக்கு போச்சுன்னு சொன்னீங்க. இன்னைக்கு யாருக்கு போய் போகுது? அது உங்களுக்கு வருதுன்னு அர்த்தம். அது அப்போ நீங்கள் என்ன ஊழலற்ற ஆட்சி கொடுத்துட்டீங்க? சொல்லுங்க, என்ன கொடுத்துட்டீங்க? என்ன சார் பண்ணியிருக்கீங்க நீங்கள்? போதைப் பொருளில் யார் அந்த மாமான்னு தெரியல. உங்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 120 கேஸ் நடந்திருக்கு. குட்டீஸு தான் அவங்களுக்கு ஓட்டு போட சொன்னாங்க. அந்த குட்டீஸுக்கே வந்து இன்றைக்கி 120 குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாக்ஸோ வழக்கில் பாதி பேர் கைதானவன் எல்லாம் தாவேக்காரன், பாதி பேர். என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அவனை என்ன டிஸ்மிஸ் பண்ணீங்களா? ஒரு எம்எல்ஏ 50 பேர் பொள்ளாச்சியை விட பாலியல் தொல்லை கொடுத்த ஒரு சேலம் எம்எல்ஏ மேலே, எம்எல்ஏவா அந்த ஆள் மேலே, எம்எல்ஏ மேலே 50 பெண்களை வந்து மிரட்டி வீடியோ எடுத்து பொள்ளாச்சியை விட பயங்கரமாக நடந்திருக்கு. என்னாச்சு? அது ஆக்ஷன் என்ன எடுத்தீங்க? எம்எல்ஏ டிஸ்மிஸ் பண்ணிட்டீங்களா? எம்எல்ஏ டிஸ்மிஸ் பண்ணிட்டீங்களா? ஆக்ஷன் எடுத்துட்டீங்களா? பெண்களுக்கு எதிரான குற்றத்தை செய்த அந்த உங்கள் தாவேக்கா எம்எல்ஏ மேலே ஆக்ஷன் என்ன ஆக்ஷன் எடுத்துருக்கீங்க? எம்எல்ஏ வெண்டைகுண்டத்தில் 2 தாவேக்கா நிர்வாகிகள் அவங்களுக்கு ஆதரவாக எம்எல்ஏ செயல்பட்டாருன்றத குற்றச்சாட்டு. அப்போ எம்எல்ஏவும் அதில் குற்றத்தில் உடந்து தானே. பெண்களுக்கு எதிரான குற்றத்தில் உடந்த, பெண்களுக்கு எதிரான குற்றத்தை செஞ்ச 2 பேரை ப்ரொடெக்ட் பண்ணி அதில் அவர் ஈடுபட்டிருக்காரு. அப்போ அவர் மேலே அந்த 3 பேர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? கட்சியில் இருந்து நீக்கிட்டீங்களா? பெண்களுக்கு எதிராக கொதிச்சிருவாரு முதலமைச்சர். என்னத்தை கொதிச்சிங்க சொல்லுங்க. ஆளுநர் மீதான அந்த பதில் உரை இருக்குல்ல, அன்னைக்கு பேசுவார்ல சட்டமன்றம். என்னதை பேசுறது? எழுதி வச்சது. இப்போ எங்க பேப்பர்லாம் பேச சொல்லுங்க, பேப்பர்லாம் பேச சொல்லுங்க. நான் எல்லாரும் பேப்பர் வச்சு தான் பேசுறேன். சரி சார், நீங்கள் பேப்பர்லாம் பேச சொல்லுங்க. பேப்பர் இல்லாமல் தானே கூட்டத்தில் எல்லாம் பேசுகிறாரு. பேப்பர் இல்லாமல் 3/4 மணி நேரம் பேச சொல்லுங்க, 1 மணி நேரம் பேச சொல்லுங்க, அது கூட அவனை 1/2 மணி நேரம் பேச சொல்லுங்க பேப்பர் இல்லாமல். நீங்க வேணா பாருங்க, நீங்க சொல்ற குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் செவ்வாய்க்கிழமை அவர் எழுதி வச்சு அவர் பேசதான் போறாரு. எழுதி வச்சு பேசிடுவாரு. அப்போ வந்து 126 பெண்களுக்கு நியாயம் கிடைச்சிரும், குழந்தைகளுக்கு 227 கேஸுக்கும் நியாயம் கிடைச்சிரும் அவர் பேசும்போதும், பேசின உடனே. அப்போ போதைப்பொருள் 258 கோடிக்கு போதைப்பொருள் கடத்தின அந்த யார் பேர் என்னது, அது ஜான் பிரிட்டோ. ஜான் பிரிட்டோ யாருன்னு கண்டுபிடிச்சி சொல்லிடுவார். அன்னைக்கு சொல்லிடுவார்ல, சொல்லிடுவாரா இல்லையா? சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு 1000 பள்ளிகளுக்கு என்ஓசி கொடுத்ததுனால மும்மொழி கொள்கை உள்ளே வராது, நாங்கள் தடுத்து நிறுத்திடுவோம், என்இபி உள்ளே வராது, சமஸ்கிருதம் உள்ளே வராது அப்படின்ற உத்தரவாதத்தை நாளை கழிச்சு இப்போ சொல்லி கொடுத்துருவார் முதலமைச்சர். ஏற்றுக்கலாமா? பிஜேபியினுடைய கனவை நனவாக்கி விட்டோம் என்று அமைச்சர் ரமேஷ் எக்காலமிட்டு கொக்கரிச்சிக்கிட்டு இருக்கார். அதை தான் வந்து ஆளுநர் படித்தார். இல்லை அது தவறு, நாங்கள் அப்படிலாம் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு சொல்லிடுவாரா? சொல்லுங்கள், நாளைக்கு சொல்லிடுவாரா? குதிரை பேரம் நடத்தலை, நாங்கள் யாரையுமே குதிரை பேரம் நடத்தலை, சனிக்கிழமை கூட்டத்தை சேர்க்கலை, எம்எல்ஏக்கெல்லாம் தானாக வந்து தாவேக்களை சேர்றாங்க அப்படின்றத சொல்லிடுவாரா? உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க, உரிய ஆதாரம் கொடுக்கப்படலைன்னு மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. அவ்வளோதான். ஆதாரங்கள் கொடுத்தா நடவடிக்கை எடுக்க போறாங்க. ஆதாரம் கொடுத்தாதான் குதிரை பேரத்தில் ஈடுபட நடவடிக்கை எடுப்பார். அது வரைக்கும் குதிரை பேரத்தில் ஈடுபடலை, தானாக வந்து சேர்றாங்க எல்லாரும் இவருடைய இதை பார்த்து. என்ன ஐயோ ஐயோ, ஊழலை ஒழிச்சு விட்டாரு. எப்படி ஒழிச்சாரு?
அதுக்கு ஒரு வெள்ளை பேப்பர் கொடுப்பாரா, ஒயிட் பேப்பர், ஊழல் எப்படி ஒழிச்சாருன்னு? எல்லா துறையிலையும் ஊழல் ஒழிச்சிட்டாரு. வெள்ளை பேப்பர் கொடுப்பாரா? இல்ல 1 மாதம் தானே ஆயிருக்கு. அதுக்குள்ள நம்ம சரி சார், ஊழலை ஒழிச்சது நல்லது தான், வரவேற்கிறோம். மிகப்பெரிய சாதனை அது, ஊழலை ஒழித்தது. அட்லீஸ்ட் மோடியை கூப்பிட்டு நான் 10 டிபார்ட்மெண்ட்டில் ஊழலை ஒழிச்சிட்டேன், இந்தாங்க நீங்களும் அதை மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவுக்கு பலன் பெறுமா இல்லையா? பெறுமா இல்லையா? பக்கத்தில் இருக்க கேரளா சீஃப் மினிஸ்டர் கூப்பிட்டு நான் 10 டிபார்ட்மெண்ட்டில் ஊழல் ஒழிச்சிட்டேன், நீங்கள் ஊழலை ஒழிங்க. காங்கிரஸ் கூட்டணி தானே நீங்கள்? தாவேக்க மாநில கட்சி சார் அது. ஏங்க ஊழலை ஒழிச்சது பெரிய விஷயம் இல்லையா? மாநில கட்சியால் ஒழிச்சிட்டாங்கன்னு ஒத்துக்கிறீங்களா? எவ்வளோ நான் ஒத்துக்கல, நீங்கள் சொல்கிறத நான் கேட்டுக்கல. நான் கேட்குற கேள்விக்கு பதில் கிடைக்குதா? அதுக்காவது யாராவது மக்கள் அதை பற்றி கவலைப்படுறாங்களா? கவலைப்படலை. நீங்கள் ஊழல் ஒழிச்சேன்னு சொன்னாலும் நம்புவான், ஊழல் பண்ணுறேன்னு சொன்னாலும் ஓகே தான், நல்லா பண்ணுங்கன்னு சொல்லுவான். அவன் பண்ணலையா நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லுவான். அப்போ என்ன இருக்குது? நீங்கள் ஊழலை ஒழிச்சான்னா ஒழிக்காட்டான்னா என்ன பண்ணாலும் உங்களுக்கு கேள்வி கேட்குறது நாதி இல்லை இருக்கா? ஏதாவது நாதி கேள்வி கேட்குறதுக்கு ஏதாவது நாதி இருக்கா? ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிறது தான் வேதம், நீங்கள் சொல்கிறது தான் வாக்கு. என்ன சொல்கிறீங்களோ அதுதான் உண்மை, மற்றவங்க சொல்கிறதெல்லாம் பொய். அவங்க மேலே கேஸை போடுவீங்க. என்ன பண்ணுவீங்க? நீங்கள் சட்டம் ஒழுங்கை பார்த்து சந்தி சிரிக்கும். போதைப்பொருள் கடத்தலில் எவங்க அந்த மாமா யாருன்னு உங்களால் சொல்ல முடியல இது வரைக்கும். சொல்ல முடிஞ்சா? சொல்லியிருந்தீங்கன்னா போதைப்பொருள் கடத்துறத ரொம்ப சீரியஸாக ஒடுக்குறீங்கன்னு அர்த்தம். மாமா யாரையா? அந்த ஜான் பிரிட்டோ யார்? சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? ஸ்டாலின் சொல்லுவாரா? அண்ணாமலை சொல்லுவாரா? இல்லை சீமான் சொல்லணுமா? சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொல்லணும்? சரி சொல்லுவார், நம்புவோம், எதிர்பார்ப்போம். கவர்னருக்கு பதிலுரையில் இந்த முதலமைச்சர் வாய் திறந்து இத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்லிடுவார் அப்படின்றத நம்ம ஏற்றுக்குவோம். சொல்லிட்டாருன்னா உண்மையிலேயே சிறந்த முதலமைச்சர் நம்ம பாராட்டிடுவோம். சரியா? நன்றி சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.